சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். அவசர ஆலோசனை. ஹோட்டல்களை காப்பாற்றுமா தமிழக அரசு? நேரடியாக களத்தில் இறங்கிய முதல்வர். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது ஈரான் போர் ஏற்படுத்திய எல்பிஜி தட்டுப்பாடு தமிழகத்தின் உணவக தொழிலை ஒரு இரண்டாவது லாக்டவுன் போன்ற நிலைக்கு தள்ளி உள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு மேல் அடுப்பு எரியாது என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் கதற தொடங்கிய நிலையில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் அதிரடி ஆலோசனையில் இறங்கியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெறும் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் மற்றும் சென்னை உணவக உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளன. இதனால் அத்தியாவசிய சேவை அந்தஸ்து, அதாவது உணவகங்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க வேண்டும். தற்காலிகமாக சில குறிப்பிட்ட இடங்களில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி உணவு சமைக்க அனுமதி வழங்க வேண்டும். குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இதற்கான சிறப்பு இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. மின்சார அடுப்பு மானியம் பொறுத்தவரை உடனடி மாற்றாக கமர்ஷியல் இண்டக்ஷன் அடுப்புகளுக்கு மாற அரசு மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வைக்கப்படும். முதல்வரின் டெல்லி கடிதம் பொறுத்தவரை இந்த ஆலோசனைக்கு முன்பாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மத்திய அரசின் முன்னுரிமை பட்டியலில் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு இணையாக ஹோட்டல்களையும் சேர்க்க வேண்டும். இல்லையெனில் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு விவசாய விளைபொருட்களின் விற்பனையும் தேக்கமடையும் என்று கவலை தெரிவித்துள்ளார். எனினும் இன்னும் 2 நாட்களில் நிலைமை சீரடையவில்லை என்றால் 50% ஹோட்டல்கள் மூடப்படும் என எச்சரிக்கிறது மும்பை ஹோட்டல்கள் சங்கமான ஹாசார். ஏற்கனவே தாதர், அந்தேரி பகுதிகளில் பல உணவகங்கள் மெனு கார்டுகளை சுருக்கிவிட்டன. சென்னை நிலைமையும் சற்றும் குறையவில்லை. கமர்ஷியல் சிலிண்டர் விநியோகிப்பாளர்கள் ஸ்டாக் இல்லை என்று கைவிடுத்துவிட்டன என பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு சென்னை ஹோட்டல் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. புகழ்பெற்ற அன்னபூர்ணா ஹோட்டல் தனது கிளைகளில் சில உணவுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. சென்னையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே சென்னையில் இன்று முக்கியமான உணவகங்கள் மூடப்படும் வாய்ப்புகள் உண்டு. பல வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உணவகங்கள் மூடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது நிலவும் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்களில் பல மாற்றங்கள் அரங்கேறி வருகிறது. ஃப்ரைட் ரைஸ் போன்ற அதிக எரிவாயு தேவைப்படும் உணவுகள் பல ஹோட்டல்களில் மெனுவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. இதனால் சில உணவகங்கள் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை சிற்றுண்டி வழங்குவதை நிறுத்திவிட்டு காஃபி மற்றும் டீயுடன் மட்டும் காலத்தை கடத்தி வருகின்றன. மேலும் நிலைமை சீராகவில்லை என்றால் கடைகளை மூட வேண்டிய சூழல் வரும் என்பதால் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டு அடுப்புகளை அணையாமல் பார்த்து கொள்ளும் அரசு அந்த வீடுகளுக்கே உணவு சமைத்து வழங்கும் எங்கள் அடுப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே இப்போது வியாபாரிகளின் ஒன்றை குரலாக இருக்கிறது. தமிழக அரசின் இந்த தலையீடு மத்திய அரசை அசைக்குமா அல்லது தமிழகத்தின் விறகு அடுப்பு கோரிக்கைக்கு பச்சை கொடி காட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத
கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.